பக்தி உலக நேயர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் நான் லக்ஷ்மி பேசுறேன். நம்மளோட மறுபடியும் இணைஞ்சிருக்காரு நம்மளோட அதிசய மனிதர் முருகப்பெருமான். அவர்கிட்ட ஒரு அருமையான, சூப்பரான கேள்வி கேட்கணும்னு இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ பதில் என்னன்றது, கேள்வி என்னன்றத பார்த்துருவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஐயா, நீங்க நிறைய விஷயம் ஜோசியத்தை பத்தி பேசியிருக்கீங்க. ஜோதிடம் மற்றும் மருத்துவம், நம்மளோட மூதாதையர்கள் என்னென்னவோ விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு யாரு குருன்னு நீங்க நம்புறீங்க? இல்ல உங்களுக்கு முன்னாடி இவர் தான் என்னோட ரோல் மாடல், அவரோட வழியை தான் நான் பின்பற்றி நான் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதை வச்சு நீங்க, யாரை வச்சு நீங்க சொல்ல வரீங்க? குரு யாருன்னு கேக்குறீங்க. எனக்கு குரு யாரு? அதுதான். நீங்க யார வணங்கி புரிஞ்சுட்டீங்க. ரைட். அப்ப எனக்கு குரு அப்படின்னா நான் மாதா பிதா அவங்க தான் எனக்கு குரு. அதுக்கு முன்னாடி என் தாத்தா பாட்டி தெய்வம்னு சொன்னேன். தனிப்பட்ட முறையில் இந்த 18 சித்தர்கள், ரிஷிகள், தெய்வங்கள் அடிப்படையில தெய்வங்கள்ங்கிறது நான் நிறைய காட்சிகள் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்தே சாமியாடுற பையன். 3 வயசுல இருந்துங்கிறத விட பிறந்ததே சாமியாடுற குடும்பம் தான். அது தலைமுறையே அம்மன் கொண்டாடியார் குடும்பம். அப்போ அது என்னுடைய வம்சாவளி. அது அப்போ நான் அப்பாவுக்கு தாத்தா ரொம்ப பேர் புகழோட வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு நெருப்பு எரியுதுன்னா அதை அந்த கட்டுப்படுத்துகிற சக்தி, அதாவது பஞ்சபூதத்தில் ஏதோ கலந்துருக்கு. அப்போ அதனுடைய அணுக்கள் என் உடம்புல இருக்கும் இல்லைங்களா? அப்போ நானும் நிறைய விஷயங்கள், கோமா பேஷண்ட்ல இருந்தவங்க மேலே எந்திரிச்ச கதையெல்லாம் நமக்கும் நிறைய இருக்கு. நிறைய காப்பாற்ற முடியாத விஷயம், நடக்க முடியாதவங்க நடந்தது, அதெல்லாம் என் கையில் எதுவும் கிடையாது. அப்போ அவங்க முன்னோருக்கு நான் சொல்ற வழிக்கு தான் அனுப்புவேன். அந்த வழிகாட்டுதல் என்னுடைய. அப்போ எனக்கு குருவா மானசீகமா யாரை நினைப்பேன்னா 18 சித்தர்கள் கிடையாது, மற்ற ரிஷிமார்கள் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு வகையறா சேர்ந்தவங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த வகையறாவை சேர்ந்தவங்க, நூல் போட்டவங்க. எனக்கு இவங்க இந்த வகையறாவை சேர்ந்தவங்க தான் அந்த ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள்னு அதுக்குன்னு அந்த நூலை போட்டு விட்டுறாங்க. அவங்க எந்த இனமா இருந்தாலும் இவங்க பூநூல் அதுல தொங்கிருது. இது தொங்காத ஒருத்தர் தான் எனக்கு ரிஷி, எனக்கு குரு விஸ்வாமித்திரன். விஸ்வம்னா உலகம், மித்திரன்னா சிவன். அப்போ தமிழனா பிறந்து ஒரு மன்னனா ஆண்டு, அதாவது பிரம்ம ரிஷி பட்டம் இதுல இருக்கிறவன் தான் அடைய முடியும்னு சொன்ன இடத்துல தான் ஒரு சத்திரியனா பிறந்த பிரம்ம ரிஷி ஒரு தடவைக்கு 2 தடவை வாங்கி இந்திரலோகத்துக்கு இன்னொரு இணையான இந்திரலோகத்தை வடிவமைக்கக்கூடிய சக்தி பெற்ற, புகழ் பெற்ற, ஏன் ரம்பை, ஊர்வசி, மேனகன் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்திய கல்யாணம் பண்ணி மனைவியாக்குன ஒருத்தர் விஸ்வாமித்திரர்னு ஒரு புராணம். அதனால எனக்கு அவரை பிடிக்கும். அவர் வாழ்ந்த வரலாறு எனக்கு தெரியாது, இது புராண கதை. அதனால எனக்கு அவர் ரோல் மாடல். ஏன்னா தமிழ் சித்தர்களில் அங்கேயும் தமிழனை தான் பிடிச்சிருக்கேன். சித்தர்களில் தமிழன் ராஜ ரிஷி, ராஜா ரிஷியான கதை தான் ராஜ ரிஷி. அப்போ பிரம்ம ரிஷி, ரிஷிகளிலே சிறந்த ரிஷி பிரம்ம ரிஷி. அந்த பட்டத்தை ஒரு தடவைக்கு தன் தலை ஒரு திரியா, கை, இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கு. 2 கை ஒரு திரி, 2 கால் ஒரு திரிய எரிச்சு அந்த வரத்தை வாங்கினவர். அப்போ அவ்வளவு சோதனைகளை கடந்து அதாவது தன் நாட்டு மக்களுக்கு ஒரு காமதேனுன்னு சொல்லி ஒரு பசுமாடை வச்சிருப்பாங்க அந்த ராஜ ரிஷி. அப்போ அந்த பிரம்ம ரிஷிங்கிற ஒருத்தர் வச்சிருப்பார், அவர் பேர் வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த என் நாட்டு மக்களுக்கு பஞ்சமா இருக்கு, உணவு எதை கேட்டாலும் அது தரும் அப்படிங்கும் போது அந்த காமதேனுவை நம்ம நாட்டுக்கு கொடுத்துரு, நாட்டு மக்கள் பஞ்சம் இல்லாம வாழும் அப்படின்னு கேட்கும்போது தர மறுத்துருவார். அப்போ சிப்பாய்கள் எல்லாத்தையும் அனுப்பும்போது அந்த காமதேனு அத்தனை பேத்தையும் அடிச்சு கொண்டுடும். அது அவ்வளவு பவரா இருக்கும். அத ஒரு இனத்தை சேர்ந்தவர் நாட்டுக்காக கொடுக்க மாட்டார், அவர் வீட்டுக்காக மட்டும்தான் வச்சிருப்பார். ரிஷி பட்டம் விட்டவன் மக்கள் அவன் கருமாவை அனுபவிக்கணும், தரமாட்டேன். நாட்டு மக்கள் நலனே தன் நலம்னு போறவர் ராஜா. அப்போ அந்த ராஜாவுக்கு அது கிடைக்கலங்கும் போது அந்த பசுமாடு அப்படிங்கிறத இன்னைக்கு கோமாதாங்கிறீங்க. நீங்க இன்னைக்கு பசுமாடை கொல்லக்கூடாதுங்கிறாங்க. பசுமாடை கொல்லக்கூடாது, காளை கொல்லக்கூடாதுன்னா, காளை இல்லைன்னா நம்ம உழவட்ட முடியாது. மக்கள் வாழ்க்கையில ஒரு அங்கம். காளை போல் ஆடவன், தாய் போல் பசு. நீங்க ஒரு பசுமாட்டுக்கு புல்ல போடும்போது, உங்க சயின்ஸ் அதுல வரும், பசுமாட்டுக்கு புல்லம் போடும்போது நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை ஸ்மெல்ல அது நுகர்ந்துரும். ஒரு மாட்டு பாலும் ஒரு மரத்து கல்லும் உடம்புக்கு நல்லது. அப்படின்னா ஒரு குடும்பத்து பசும்பாலை இன்னொரு குடும்பத்துக்கு விற்க கூடாது. நீங்க எப்படி சொசைட்டி பிரிச்சு விற்பீங்க? அதுவே தப்பு. ஒரு மாட்டோட பால் இன்னொரு குடும்பத்துக்காரன் குடிக்க கூடாது. அதனாலதான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பசு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம். வீட்டுக்கு வீடு மாடு வளர்க்கணும்ன்றீங்களா? அப்படித்தானே சொன்னாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம். எதுக்கு சொன்னாங்க? அந்த காலத்துல உணர்வு பூர்வமா சொன்னது.
நீங்க பால் தான் வேணும். எதை கொடுத்தாலும் சரி குடிப்போம். சார். இன்னைய தேதிக்கு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இருங்க பசுவ நான் சொல்லி அதனுடைய கருத்த சொல்லி முடிச்சுர்றேன். அப்ப அந்த முடிங்க. பசு புல்லு போடும்போது, உங்க உடம்புல இருக்க வேர்வை ஸ்மெல்ல வச்சு உங்க உடம்புல என்ன சத்து கம்மி, உங்க உடம்புல என்னென்ன அணுக்கள் கம்மி அப்படின்னு நுகர்வு மூலமா அத உணர்ந்து, தன்னுடைய குட்டிக்கும் அந்த அணுக்கள் கம்மியா தான் இருக்கும். அதனுடைய குட்டிக்கும். அதனுடைய உற்பத்திங்கிற பால் உற்பத்தி ஆகும்போது, உன்னுடைய அணுக்களுக்கும் அத சரி பண்ணக்கூடிய பால் உற்பத்தி ஆகும். அந்த கன்னுக்குட்டிக்கும் அதனுடைய எதிர்ப்பு சக்தி உருவாகுற மாரி தான் பால் உற்பத்தி ஆகும். அதனால தான் அது காம தேனு தாய்மார்களுக்கெல்லாம் தாய். ஒரு நாட்டோட ராணி என்ன சொல்றோம்? மகாராணி. மகாராணி. அப்போ கோன்னா என்ன? அரசன், அரசி. அம்மாக்கெல்லாம் அம்மாவா. அப்போ இதனுடைய வம்சம் எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். சிலது காளைக்குட்டி போட்டுடும். பசுமாட்டு குட்டி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இத அடிமைப்படுத்தி விக்கிற சில கூட்டங்கள அழிக்கணும். ஓகேங்களா? அப்போ இத வந்து அதுல நெய் எடுப்போம், மை எடுப்போம்லாம் கொண்டு வரக்கூடாது. ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தா கவர்மெண்ட் இப்படி சொன்னா நல்லா இருக்கும். அப்போ அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கும்போது, தன் குடும்பத்துல எந்த நோய் நொடியும் வராது. சார் மாடு ரோட்ல திரிஞ்சா ஃபைனுன்னு சொல்றாங்க. நீங்க வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கணும்னு இப்ப சொல்றீங்க. நீங்க சிட்டிய இதெல்லாம் பத்தியே வந்து பேசுறீங்க. நான் என் யதார்த்தமா கிராமத்த பத்தி பேசுறேன். கிராமத்துல என் சார். ஊர வந்து அப்ப பாருங்க. கிராமத்துல வளர்ந்தா போதுமா? என் ஊரு வயக்காடா இருந்தது. இன்னைக்கு காஞ்ச காடா இருக்கு. அவ்வளவும் தண்ணி கம்பெனியும், பெரிய பெரிய கம்பெனியும் வந்துருச்சு. பெரிய பெரிய ஆழ்துளை கிணறு வெட்டலாம். வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு வெட்டினா கேஸ். எவனாவது போட்டான். ஊருக்கு ஒரு கிணறு வெட்டா அதுல ஏதாவது விஷம் கலந்துருவான்னு பாதுகாப்பு. இந்த ஆழ்துளை கிணறுன்னு தண்ணி விக்கிறீங்கல்ல, அந்த தண்ணி அதாவது இயற்கைக்கு யாரும் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாமே செயற்கை. நமக்கு வந்து அது வேற கண்டென்ட்க்கு அது வேண்டாம், அரசியல் வேணாம். எனக்கு இந்த பசுமாடுங்கிறது என் குலத்தின் தாய் அது. அப்போ அது இனம் அழியும் போது என் இனம் அழிஞ்சிரும். தாய்ப்பாலுக்கு பதிலா அந்த வீட்டு பசும்பால மட்டும் தான் குடுக்க முடியும். இன்னொரு வீட்டு பசும்பால குடுக்க முடியாது. அதுக்காக அத கொண்டுட்டு வந்தாங்க. அப்ப இத்தன காலமா நாங்க ஆவின் பால்லாம் குடிச்சு உங்க அறிவியல் சொல்லுதுங்க. வேணா விசாரிச்சு பாருங்க. ஆவின் பாலுங்கிறது பாக்கெட்டுங்க. பிளாஸ்டிக்ங்கிறதுல சரி பிராண்டே வேணாம் சார். ஆ. நாங்க இந்த மாதிரி மாட்டுப்பால் இப்ப நீங்க ஊருக்கே போனா கூட ஒரு மாட்டுப்பால் கிடைக்காது. சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு. அங்க அனைத்து அத கொண்டு மாடுகளும் வந்தது கொண்டு யாருங்க? வரப்படுகின்றது. அந்த பாலையும் அதனோட பால கலந்து இருங்க. ஒண்ணா தானே கேன்ல விட்டு அந்த எடுத்துட்டு போறாங்க. பாலையும் நீ வியாபாரம் துட்டுன்னு கொண்டு வந்ததுனால தான். அவன் தான் குடும்பத்துக்கு குடுக்காம தண்ணிய ஊத்தி குடுத்துட்டு, இங்க வித்து காசாக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாத்தையும் கெடுத்தது இந்த பணம். குணம் செத்து போச்சு. உறவு செத்து போச்சு. பணம் உறவு இல்லாமல் அப்ப என்ன சார் பண்ண முடியும்ன்றீங்க? ஏங்க, இதுக்கு மாற்று ரூ. என்னதான் 1,00,00,000 நீங்க கொண்டு பணம் வரீங்க? இருங்க உங்ககிட்ட ரூ. 1,00,00,000 பணமும், ஒரு பெரிய வியாதியும் கேட்டா, இறைவன் குடுக்குறேன்னு வரம் கேட்கிறான். உனக்கு ரூ. 1,00,00,000 பணம் தரேன். ஆனா, ஒரு வியாதி இருக்கும். தீராத வியாதி. அப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு ரூ. 5,00,000 பணம் இருக்கும். ஆனா, வியாதி எப்பவும் இருக்காது. இத வச்சு காலத்துக்கும் இயல்பா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ரூ. 1,00,00,000 பணத்த குடு, வியாதி இருந்தா இருக்கட்டும்னு சொல்லுவீங்களா? இல்ல சார். அப்ப பணம் தேவையில்ல. பணம் தேவையில்லன்றத எப்படி சார் பணம் நம்ம சொல்ல மட்டுமே முடியும்? வாழ்க்கை இல்லங்க. வாழ்க்கைக்கு பணம் தேவை மட்டுமே வாழ்க்கை இல்லதான். வாழ்க்கையில உணவு ஒரு பானம்னா, உப்பு அப்படிங்கிறது பணம். உப்பு சிறிதளவு. கூடிடுச்சுன்னா சுவை போயிடும். குறைஞ்சிடுச்சுன்னா சுவை இருக்காது. அப்போ பணம்ங்கிறது தேவைக்கு. இன்னைக்கு தேவைக்கு மேல தானங்க. நீங்க இங்க இன்னைக்கு ஒரு அண்ணன், தம்பி 4 பேர் இருக்காங்கன்னா, தான் குடும்பத்துக்கு குடுக்க மாட்டான். கூட அக்கா, தங்கச்சி கஷ்டப்பட்டா குடுக்க மாட்டான். அது அவ அவ கர்மம், அவ அவ இஷ்டம். ஏன்னா அன்னைக்கு அப்படி இல்ல. அண்ணன்கிட்ட பணம் இருந்தா தம்பிக்கு, தம்பிகிட்ட பணம் இருந்தா மாமன்கிட்ட பணம் எல்லாம் ஒரே இது. ஒரு கஷ்டம்னா ஒருத்தன் வந்து நின்னான். அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. ஒரு தாய் மக்களே இன்னைக்கு தனித்தனியா இருக்க So, காரணம் என்ன? எல்லாருக்கிட்டயுமே பணம் மிகுதியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எல்லாருக்குமே பணத்தின் தேவை அப்ப பணம் இல்லாமல் இன்னைக்கு வாழறவங்களுக்கு எல்லாருகிட்டயுமே பணத்த மட்டும் தான் வாழ்க்கைன்னு புகுத்தி உறவ பிரிச்சுட்டாங்க. எனக்கு உறவு தான் வாழ்க்கைன்னு புகுத்துனீன்னா, உன் பணம் அங்க பெருசா வேலை செய்யாது. குணமுள்ள பொண்ணு வேணுமா? பணம் உள்ள பொண்ணு வேணுமா இன்னைக்கு? இன்னைக்கு பணம் உள்ள பொண்ணு தான் வேணும். குணம் அதாவது பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே பாட்டு போயாச்சு. அவன் பாடுன மாரி தான் இன்னைக்கு இருக்கு. பந்தியில பணம் இருக்கு. குணம் குப்பையில தான் இருக்கு. நான் என்னதான் குணமா பேசினாலும் நான் குப்பையில தான் இருப்பேன். ஆனா குப்பை தான் என்னைக்கும் உரம். நான் உரம். சரிங்க. எனக்கு விஸ்வாமித்திரர ரொம்ப பிடிக்கும். அவரு வழியில அப்போ ஒரு யமதர்மன் அந்த நாட்டையே அழிச்சிருவாரு. அவரு தியானத்துக்கு போயிடுவாரு. யமதர்மன் வந்து தர்மம் செத்து போச்சு. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் குடுக்காமையும், பொறாமையிலயும் இன்னைக்கு இருக்கிற கலியுகத்த சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தன் விட்டுக் குடுக்காமையும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் குடுக்காம உதவாமையும்,
தன்னலத்தோட சுயநலத்தோட இருந்ததுனால உன் நாடு நாசமா போச்சுன்னு சொன்னார். அப்போ ஒரு மண்டபத்துல கடைசி 4 பேர் தான் இருக்கும்போது ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகன், ஒரு மருமகள் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் உயிரை கொடுத்தா இந்த மண்டபத்தை இடிக்காம விட்டுறேன். அப்போ இவரு அப்போ அப்பா நான் சாக மாட்டேன், அவ கஷ்டப்படுவா. நான் செத்துட்டேன்னா அவரு கஷ்டப்படுவாருன்னு அவரு போல. மருமகன் மகன் என்ன சொல்லுவாருன்னா, நான் செத்து போயிட்டேன் என் பொண்டாட்டி. அப்போ அவ என்ன சொல்றா, நான் செத்து போயிட்டேன் என் பிள்ளைகள். அப்போ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கும்போது என்னடா கொடுமை. இறைவா என் உயிர் எடுத்துக்கன்னு அவரு வெளியே வந்துருக்காரு. எம்மன் வந்து என்ன சொல்றாரு, நானும் ரிஷிக்கு முன்னாடி இந்நாட்டின் மக்களில் ஒருவன். ஒரு ரிஷி நினைச்சா அந்த யமனை அழிக்க முடியும். தன் வரத்தை பயன்படுத்தாம தன் உயிரை தியாகம் பண்ண வந்த ஒரே ரிஷி. அதனால எனக்கு அவர் மட்டும்தான் ரோல் மாடல். மானசீக குரு சிவன். எனக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அதாவது ஒரு 5 தல நாகம். இதெல்லாம் வந்து ஏற்புடையதா இருக்காது. ஒரு 5 தல நாகம். அப்போ அதை வந்து என்னை கொத்த வரும்போது பிடிச்சி அதை நசுக்கிறேன். பூமி எல்லாம் விஷம் புழுவா மாறிடுச்சு. அப்போ அந்த விஷம் பெரிய பாம்பு. அது விஷம் கீழே விழுக விழுக அந்த பாம்பு சுருங்குது. இந்த விரல் அளவுக்கு இந்த முட்டு உயரம். அப்போ நான் செத்து போச்சுன்னு தூர போடுறேன். காத்து குடிச்சு உயிர் பெறுது. இந்த மாதிரி டேபிள்ல ஒரு ரோஜா குவியல் இருக்கு. இதழ்கள் குவியல். அது உள்ள அப்படி நட்டமா நின்று அப்படி சுருண்டு உள்ள போயிடுச்சு. பாம்பு வெளியே தெரியல. அப்போ ஒரு முனிவர் கிழக்க பார்த்து தவம் இருக்கிறாரு. துர்வாசக முனிவர் நடந்து வர்றார். இவ்வளவும் நான் தூக்கத்தில் இருக்கும்போது, அப்போ இந்த உடல் தூங்கிருச்சு. அதனுடைய அணுக்கள் விழிச்சிருக்கு. அப்போ மூளை மட்டும். அப்போ நான் வந்து அதுல நானா தெரியல, நான் கூப்பிடுறேன். என்ன துர்வாசகா, பெரிய முனிவர், பயங்கரமான கோவக்காரன்னு சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ முனிவர் நான் ஒத்துக்கிறேன்னு அவரை கூப்பிடுறேன். அவர் வந்து நான் கேட்ட கேள்விக்கு அந்த நாகம் நடந்த விஷயத்தையும், பூ நாகம் ஒன்று பூவுக்குள் மறைந்திருக்குங்கிறதையும் பாடலா பாடிட்டார். அப்போ நீ முனிவர் ஒத்துக்கிறேன்னு அனுப்பிச்சிட்டேன். அப்போ என்னுள் இருந்து அதை சொல்லியவன் யார்? அந்த அணுவுக்குள்ள இருக்கு, என் உடம்புக்குள்ள அந்த ஓர் அணு, உயர்வான அணு, என்னை இயக்கக்கூடிய அந்த அணுக்களில் ஒருவரை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். யார் என்று தெரியும். நான் திருச்செந்தூர் முருகர் சொல்லி பிறந்தவன் தான். இருந்தாலும் திருச்செந்தூரை திட்டதான் செய்யறேன். காரணம், அனைத்து கோயில்களும் விலை போயிடுச்சு. அது இந்த பாம்பேல ரெட் லைட் மாதிரி. இவ்வளவு காசு கொடுத்தாதான் நீ உள்ள வர முடியும். இன்னைக்கு ஆலயங்கள் பூரா காசுக்கு மட்டும்தான் இயங்குது. அப்போ என் இறைவன் விலை போக மாட்டாங்கிறது உண்மைதானே. அப்ப எந்த இறைவனும் தமிழ்நாட்டுல ஆலயத்தில் இல்ல, அத்தனை இறைவன் கடல்ல தான். விலை போகின்ற இடத்தில் இறைவன் இல்லை. நீ வணங்கக்கூடிய இறைவன் நாட்டை கோயில ஏன் சார் நம்ம இறைவன் நாடி போகணும்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி என் அதுல குடும்பம் ஒரு அணுக்கள்லயே கோயில். சிவன் இருக்கிறான் நீங்க சொல்றீங்க. உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கான். நம்ம ஏன் கோயில தேடி போகணும்? அப்ப இனிமேல் கோயிலுக்கு யாரும் போகாதீங்க, பரிகாரம் பண்ணாதீங்க. பரிகாரம் செய்யறது இதைத்தான் நானும் சொல்றேன். யாரும் பண்ணாதீங்க. சாமி எங்கேயும் இல்ல. சாமி எல்லாம் கடலுக்கு போயாச்சு. அப்புறம் ஏன் சார் திருச்செந்தூரை திட்டுறீங்க? அங்க சாமி ஏங்க இருந்தா என்ன, திருப்பதி, இல்லைன்னு அப்ப நான் வரலாறு திருப்பதி எடுத்துக்கிறேன். நீங்க எந்த கோயில்? ராமேஸ்வரத்தை எடுத்துக்கிறேன். எந்த கோயில்ல பரிகாரம், பூஜை, காளஹஸ்தி எடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் விலை பேசப்படுகிறதோ அது வேற ஒண்ணுக்கு தான் விலை பேசுவாங்க. அங்க இறைவன் இருப்பதில்லை. ஏன்னா என் தாயும் என் தந்தையும் அங்கு கற்புணர்வோடு பகிர்ந்ததற்கு பேர் தான் குடும்பம். கற்பு நிலை மாறாததுதான் விலை போகக்கூடும். அப்போ கற்பு நிலை, கற்ப கிரகம் என்பது கற்பு நிலை என்பது, அந்த கற்ப கிரகத்தை காண விலை பேசும்போது அங்கு கற்பு நெறி தவறிவிட்டது. அப்போ இறைவனினுடைய ஆலயங்களில் கர்ப்ப கிரகத்தினுடைய பேர். அப்போ இறைவன் எந்த கோயிலையும் இல்லை. முடியாதே சார். இன்னைய தேதிக்கு ஒரு கோயில மெயின்டைன் பண்ணணும்னா பண தேவை. ஏங்க நீங்க எதுக்கு யாரு சும்மா டொனேட் பண்ண ரெடியா இருக்காங்க? இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாதான் கோயிலுக்கு ஒரு சுத்தம் செஞ்சு ஒரு கோயில வைக்கணும், ஒரு விளக்கேத்தணும். ஏன்னா எத்தனை கோயில்கள் விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் இல்லாம இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இதை யார்கிட்ட கலெக்ட் பண்ணுவான்? யார்கிட்ட இருந்து வாங்கி கோயில சுத்தமா வைப்பான்? கோயில் சுத்தமா இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. அந்த காலத்துல மன்னர்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டினாங்க. மக்கள் எல்லாம் குடிசையிலையும் ஓலை குடிசையிலையும் மண் வீடுகள்லையும் வாழ்ந்தாங்க. பேரிடர் காலங்கள்ல தங்குறதுக்காக தான் அந்த ஆலயத்தை பெருசா கட்டினான். அதே மாதிரி மக்கள் கிராம தேவதைகளை தான் வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா நடத்துவான். எந்த பெரிய கோயிலையாவது வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. இதுக்கு வரிதாரர் இருப்பான், அதுக்கு இருக்காது. அதே மாதிரி அந்த கோவில்ல சொல்லி முடிச்சிடறேன். ஒவ்வொரு கிரகத்தின் கதிர்வீச்சு இருக்கும். திருச்செந்தூர்னா குரு கதிர்வீச்சு. அதே மாதிரி உங்களுக்கு மலை மேல செவ்வாயினுடைய கதிர்வீச்சு. அந்தந்த கதிர்வீச்சுக்கு தகுந்த மாதிரி கோயிலை கட்டியிருப்பான். இப்போ உங்களுக்கு செவ்வாய் நீச்சமா மலை மேல உள்ள கோயிலுக்கு போகலாம். இப்ப சனீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் 7:30 சனி நடக்கா திருநள்ளாறு போன்னு சொல்லுவான். 7:30 சனி நடந்தா திருநள்ளாறு போ, இல்லைன்னா குச்சனூர் போ.
இப்போ ஒரு சனி அப்படின்னா எலும்பு. நமக்கு எலும்பு வீக்குன்னா அயன் வீக்கு. அப்போ நரம்பு வீக்குன்னா அயன் வீக்கு. அப்போ சனிக்கு புதனுக்கு சனி கர்மம். அப்படின்னா உங்களுக்கு பாறை அதீத வெப்பத்துல இருக்கிறது பாறை. அப்ப நம்ம உடம்புல வந்து சனி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சந்திரனை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும்னா நீர் தன்மையை எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹீட் அதிகமா இருக்கும். அப்ப சனிக்கு நேரா நின்னு கும்பிடாத எரிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லிடுறான்னா, உங்களுக்கு அயன் கம்மி, கீரை சாப்பிடுங்க டாக்டர். நீங்க சொன்ன படிச்ச டாக்டர் கீரை சாப்பிடுங்க. உங்களுக்கு முருங்கை மரத்துல அளவுக்கு அதிகமான அயன் சத்து. ஓங்கி மிதிச்சா உடைஞ்சிரும். அப்ப ஏன் அயன் உடையுது? அப்ப அதீத வெப்பம் இரும்புல எது எ எ இரும்பு எதுல மெல்ட் ஆகும்? ஹீட்ல. அப்போ அந்த முருங்கை மரத்துல அதீத ஹீட் இருக்கும். ராத்திரி நேரம் மரம், செடி, கொடி கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும். அதனுடைய நச்சுத்திரள் இருக்கும். அதனால தான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ ராத்திரி நேரம் வெளியில போகாத, பேய் பிசாசு அடிக்கும்." அப்படின்னு என்னது? கெட்ட காத்து உன் உடம்புல ஹீட்டு ஈர்ப்பு ஆக்கிடும். உனக்கு கெட்டது நடக்கும். புரியுதா உங்களுக்கு? பிசாசுங்கிறது மிருகம். ஆந்தை கத்துனா ஆகாது. உன் வீட்ல அன்னைக்கு லைட் வெளிச்சம் கிடையாது. அப்ப வீட்டுக்கு பக்கத்துல கொடிய மிருகம் வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு உடுத்த துணி கண்டது இருக்கு. சாப்பிடுறதுக்கு உணவு நெறைய இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன். அன்னைக்கு திங்கிறதுக்கே உணவு கஷ்டம். அப்போ மாதவிடாய் காலங்கள்ல துடைக்கிறதுக்கு இல்ல, உடுக்கிறதுக்கே உடை கிடையாது. துடைக்கிறதுக்கு ஏது துணி? அப்ப அந்த ரத்த வாடைக்கு மிருகங்கள் வந்துரும். அந்த மிருகம் உன்ன மட்டும் கொல்லுமா? சுத்தி இருக்கிற 4 பேத்த கொன்னுடும். குழந்தை குஞ்சுகள கொன்னுடும். அப்போ ஆந்தை கத்துது உஷாரா இரு. அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அமாவாசை காலங்கள்ல இந்த காளி கோயில்ல தங்கணும். கும்மி இருட்டுல தங்குறதுக்கு கோயிலை சுத்தி கோட்டையை சுத்தி நெருப்பை ஏத்தி அவன் அங்க கெட்ட காத்து உள்ள வரக்கூடாது, கெட்ட காத்துல உள்ள கிருமி வரக்கூடாதுன்னு கோயிலை சுத்தி விளக்கேத்தி அங்க தங்க வச்சா மன்னர் இப்படி மக்களை பாதுகாக்கிறதுக்கு இறைவன் ஒரு ஆலயத்தை அந்த கதிர்வீச்சு சுக்கிரனுடைய கதிர்வீச்சு நைட்டு 1 to 3 விழும். 1 to 3 3 to 4 அது சயின்ஸ். அப்ப அந்த ராத்திரி நேரங்கள்ல அங்க சுக்கிரனுடைய கதிர்வீச்சும் போது அங்க தங்கிடுறாங்க. இப்ப இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு மன்னர் எடுத்த முடிவுகள் தான் அது. அப்போ நம்ம மிருகங்கள் கத்தும்போது மத்த இதுல தீங்கு வரக்கூடாது. இப்படி மக்களை பார்க்கிறதுக்காகவே மன்னர்களின் சேவை மக்கள் சேவை. அதனாலதான் மன்னர்களால இறைவன் ஆலயங்களை கட்ட முடிஞ்சுச்சு. சிவன் ஆலயங்களை. இன்னைக்கு இருக்கிறவனால யாராவது சிவனுக்கு ஒரு கோயில் இல்ல, ஒரு கல் இல்ல, ஒரு புல் எடுத்து வைக்க சொல்லுங்க. முடியாது. ராமருக்கு வேணா கோயில கட்டலாம். ராமருங்கிறவர் எங்க இருக்காரு? கடல்ல. அவரை நீ வான்னா உள்ள வந்துருவார். அப்போ எங்கெல்லாம் பெருமாள் அவதாரம் எடுக்கும் அங்கெல்லாம் அழிவு வந்துரும். அப்ப அதை விட்டுறணும். அவர் கடல். அவரை நீ வணங்கணும்னா கடல்ல போய் பூ போட்டு அப்பா எந்த அப்ப இப்ப பாதிப்பும் வராது. அயோத்தி கோயில் கட்டுனது நீங்க அழிவை தான் அயோத்திங்கிற ஊருக்குள்ள வேற உண்டாக்கும். பெருமாள் கோயிலே இல்லையா? இல்ல, நீங்க ராமர் கோயில் என்பது இப்போதைக்கு அது ஒண்ணுதானே. எங்க ஊர்லயும் ராமர் கோயில் இருக்குங்க. இருக்கு. நீங்க இறைவன் இல்லங்கிறத விட நம் முன்னோர்கள் தான் நம்மளையும் பாதுகாத்து அந்த மிருகங்கள்ட்ட இருந்து பாதுகாத்தது. அந்த காலத்துல ராத்திரி நேரம் கறி எடுத்துட்டு போனா என்ன சொல்லுவாங்க? மாமிசம் எடுத்துட்டு போனா கையில தீ பந்தமும், கையில ஒரு ஆயுதமும் வச்சிருப்பாங்க. ஏன்னா நெருப்புக்கு மிருகம் அண்டாது. அப்ப என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இப்போ கறி துண்ட ஒண்ணு உள்ள போடு. நெருப்பு அணைஞ்சு கறியாயிருச்சு. கையில ஆயுதத்துக்கு பதிலா ஆணி ஆயிடுச்சு. சோத்துக்குள்ள ஒரு கறி துண்டையும் ஆணியும் போட்டுருவான். என்ன ஒரு நம்பிக்கை உங்க நம்பிக்கை? அறிவு படிச்சா வளரணும். நீங்க அறிவியல் நீங்க படிச்சு டிகிரிக்கு மட்டும் தான் வேல்யூ குடுக்குறீங்க. நீ என்ன படிச்ச, என்ன வாங்குன அதெல்லாம் கிடையாது. இந்த டிகிரிக்கு இந்த வேலை. இந்த வேலை ஐயா குடுங்க. அன்னைக்கு அப்படி இல்ல. இந்த உடம்ப உழைச்சு பிறருக்கு குடுத்தான். பிறருக்கு குடுத்தான். அப்போ நம் உழைப்புல குடும்பத்த வாழ வைக்கிறதுக்கு பேரு தான் வாழ்க்கை. நீங்க சொல்ற இறைவன் எந்த தேவையும் இல்லாதவன். உடலுக்குத்தான் தேவை. உயிருக்கு எந்த தேவையும் இல்லை. உயிரின் வடிவம் தான் சிவம். ஒளியின் வடிவம் தான் சிவம். அந்த சிவத்தின் வடிவம் தான் ஒளிங்கிறீங்க. அப்போ இறைவன் ஜோதி வடிவுல காட்சி கொடுப்பாங்கிறீங்க. அப்போ இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்போ அவரை மனமாற வேண்டுனாலே போதும். அப்போ அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நீ தினமும் போய் சுத்தப்படுத்த போறது இல்லை. ஓகேங்களா? அப்ப அந்தந்த கிராம தேவதைகளுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அந்தந்த குடும்பம் இருக்கு. இன்னைக்கு அவன் கிளீன் பண்றான், சுத்தம் பண்றான்னு 1008 பரிகாரமும் உன்னுடைய வருமானத்த புடுங்குது. அதாவது அரசாங்கம் ஒரு பக்கத்துல வரியில புடுங்குதுன்னு வச்சுக்கங்க. இவன் பரிகாரங்கிற பேர்ல ஒரு பக்கம் புடுங்குறான். எல்லா பக்கமும் புடுங்குனா எங்ககிட்ட என்னதான் இருக்கும்? கடைசியில மண்டையில மயிர் கூட இருக்கு. ஐயா, பரிகாரங்கள் அப்ப தவறுன்றீங்க. தேவைதானங்க. பரிகாரம் இருக்கு. எனக்கு ஒரு நோய்ங்க. இதையெல்லாம் அந்த காலத்துல சரிங்க. இருந்தே எழுதி வச்சது உங்களுக்கு ஒரு தானே. நோய். நான் இப்ப அதுக்கு இருங்க, ஒரு இருங்க ராஜாவுக்கு உங்களுக்கு ஒரு நோய். அதுக்கு தகுந்த உணவ தின்னா அதுக்கு தகுந்த உணவையும் அந்த இயற்கையில இருக்கிற மூலிகையை மருந்தாவே அந்த மூலிகையே மருந்தாவும் அந்த இயற்கையில இருந்து உணவையே உங்களுக்கு வந்து
அந்த காய்கறிகள் இதெல்லாம் உணவாவே எடுத்துக்கும்போது அந்த நோய் தீருமா? இல்ல ஒரு யாகம் வளர்த்து ஒரு கோயில்ல பரிகாரம் பண்ணா உங்க நோய் தீரும். அப்ப ராஜாக்கள்லாம் யாகம் வளர்த்தது தவறுன்னு சொல்ல வரீங்களா? சிம்பிள். அந்த பேரிடர் காலங்கள்ல ஆடி மாசம், மார்கழி மாசம், கார்த்திகை மாசம், தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாசம் அடர்பனி. அப்பதான் தை மாசம் தான் ஒளி கிடைக்கும். அன்னைக்கு வந்து தீய கொளுத்தி ஊரெல்லாம் கோயில சுத்துவாங்க. சாமின்னு சொன்னா தான் நீ செய்வ. சாஸ்திரம்னு சொன்னா நீ செய்ய மாட்ட. அன்னைக்கு படிக்காதவங்க, சித்தர்கள் மட்டும்தான் இயற்கையை கற்றவர்கள். அப்போ கல்வி அறிவு இல்லாதவன் காலத்துல, நீ வந்து இத சாமின்னு சொன்னா, சாமி உன் கண்ண குத்தும்ன்னு சொன்னா தான், அவன் அத செய்வான். அதே தானே சார் இன்னைக்கு அவங்களும் செய்யறாங்க. பரிகாரம்ன்ற பேர்ல ஏங்க, ஒரு இருங்க. கோயில நல்ல இருங்க. விதமா சொல்லி வச்சுக்கிறதுக்கு, முடிச்சிடுறேன். அந்த கோயிலுக்கான வருமானத்தை உண்டு பண்றதுக்கு தான் பரிகாரம் வருமானமே சொல்றாங்க. வேணாங்கிறேன். மக்கள் நலனை கெடுத்து வருமானம் அது அவனுக்கு தானே. என் மக்களுக்கு என்னது? இப்போ என் வீட்ல உள்ளது நான் 10 100 தான் வச்சிருக்கேங்க. பரிகாரங்கிற பேர்ல ரூ. 2000 நான் கடன் வாங்குறேன். ஆல்ரெடி ரூ. 100 இருக்கு. ரூ. 2000 கடன். நான் கடனுக்கு போயிருவேன். அவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பான். எனக்கு அது தேவையில்ல. பரிகாரம் வேண்டாம். அதாவது குளிர்காலங்கள்ல நெருப்பு. அப்ப அதுல மூலிகை கலந்த கட்டை யாகம் பண்ணி வளர்க்கும்போது, அது சுத்தி இருக்கிற நெகட்டிவ் அழிஞ்சிரும். நெகட்டிவ் அழிக்கிறதுக்கு யாகம் பண்ணது கோயில்ல. பரிகாரம் சொல்றீங்கல்ல, அவன் அதுக்குன்னு ஒரு மண்டபம் வச்சிருப்பான். அவன் வீட்ல நீ யாகம் பண்ண சொல்லுங்க. பண்ண மாட்டான். ஏன்னா அவன் வீட்ல கறி பிடிக்கும். என் வீட்ல கறி பிடிச்சா அவனுக்கு என்ன? சார் எல்லாத்தையுமே குத்தமா என்கிட்ட பார்த்தா நிறைய குத்தமா பார்க்கலாம் சார். அப்படிலாம் கிடையாதுங்க. தப்பு யார் செஞ்சாலும் தப்புதான். என் முன்னோர்களின் பாரம்பரியத்தை நடைமுறைப்படுத்தி எனக்கு நான் என்ன ஒண்ணு சொன்னேன்? நான் அவன் சொத்த கேட்டேனா? இல்ல அப்ப நீ இந்த வந்து வழிமுறைகள் எல்லாமே தவறுன்னு என் சொல்றீங்களா? முன்னோர்கள் வழியில நீ பூர்வீகம் போன்னு தான் சொல்லுவேன். முன்னோர்களும் இதுதானே செஞ்சாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. ஏங்க இப்ப ராஜாக்கள் யாரு உங்களோட ஏங்க முன்னோர்களா நான் தானே மறுபடியும் இருப்பாங்க. சொல்றேன். அது செஞ்சது குளிர்காலம், மழைக்காலம். இவன் எல்லா நேரமும் செய்வான். நீ ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டீன்னா, இந்த கிரகம் கெட்டு போச்சு, உன் வீட்ல யாகம் பண்ணணும். 15,000 பில்லு போடுவான். அன்னைக்கு ராஜா 15,000 பில்லு போடல. அவரு வீட்ல உள்ளத மூலிகை கொண்டு வாங்கன்னு எரிச்சாரு. இன்னைக்கு தங்கம், பட்டுப்புடவை இதெல்லாம் எரிச்சு கழுதைக்கு கழுத கல்யாணம். இதெல்லாம் என்ன கொடுமை? இந்த பரிகாரம் சோ பண்ணி அப்ப இத மூட சரிங்க. நம்பிக்கைன்னு சொல்ல இவ்வளவு வரீங்களா? பரிகாரம் பண்ணி கொரோனாவை நிறுத்த இவ்ளோ முடியுமா? டெக்னாலஜி வளர்ந்தும் நீங்க வந்து டெக்னாலஜிய நான் என்ன சொன்னேன்? இல்ல டெக்னாலஜி இல்ல. அப்ப இன்னமும் மக்கள் மூட சரிங்க. நம்பிக்கையில இந்த தான் வாழறாங்கன்னு இந்த நீங்க சொல்ல செல்போன் இருக்குல்ல, வரீங்களா? இந்த செல்போன் இருக்குல்ல, இது உங்களுடைய ரகசியத்த கொண்டு போய் கடத்துதா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரே ஒரு உதாரணம். அன்னைக்கு கலைத்துறையில இருக்கிறவங்க தெருக்கூத்துல, பூர்வீக ஜென்மத்துல உள்ள பாரம்பரிய கலைகள தான் நாடகமா நடத்துவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு கெட்ட பழக்கம், கெட்ட விஷயம் தமிழ்நாட்டுல இப்போ வந்து வெளிநாட்டுல படம் எடுப்பான். 2040ல எப்படி இருக்கும்? ஏலியன்ஸ் எப்படி இருக்கும்? வான் மண்டலம் எப்படி இருக்கும்? இது வித்தியாசமா இருந்தா எப்படி இருக்கும்னு அவன் படம் எடுப்பான். எந்த பாட்டும் இருக்காது, காமெடியும் இருக்காது. அது ஒவ்வொரு கதைக்களமும் வித்தியாசமா இருக்கும். உங்க இதுல எப்படி இருக்கும்? எப்படி இந்த தவறை செய்யலாம்? இந்த தவறை செய்தால் எப்படி நீ தப்பிக்கலாம்? இந்த மாதிரி ஒரு கெடுதல் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி ஒரு கஞ்சாவுல இருந்து கெட்ட பழக்கம், தம்முல இருந்து தண்ணி வரைக்கும் அவ்வளத்தையும் கொண்டு போய் சேர்த்தது. தெரியாதவனுக்கும் கொண்டு போய் சேர்த்தது எதுன்னு நினைக்கிறீங்க? உங்க மீடியா. வளர்ச்சி. மீடியா. உங்க வளர்ச்சி. ஏன் அதே மீடியாவுல ஒன்லி நியூஸ் மட்டும் தான் போடப்படும். வேற எந்த விஷயமும் காண்பிக்கப்படாது. சினிமாங்கிறது வெறும் பாட்டு மட்டும் எழுதலாம். அத வந்து படிக்கலாம். பாட்டு கேட்கறதுக்கு தானே. ஆடல், பாடல் கிடையாது. பெரிய பெரிய காலத்து தலைமுறைகளோட கௌரவ படங்களே, ராஜா காலத்து படங்களையும் கருத்துக்களை மட்டும் தான் எடுக்கணும். உங்க கருத்தையே வச்சுக்குவோம். இப்போ நீங்க தெருக்கூத்துக்கள் பத்தி சொன்னீங்க. நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பூர்வீக இதெல்லாம் உங்க வளர்ச்சியில கலைகள் வந்ததுதான். சரிங்களா? இன்னைக்கு என் செல்போனை நான் இருங்க. நைட்டு அதுல ஒரு பாட்டு இல்லாம இருந்ததா? இருங்க. ஒரு மியூசிக் இல்லாம இருந்ததா? என்ன? ஒரு வசனம் இல்லாம இருந்தா? ஒரு காதல் ஏங்க இல்லாம இருந்ததா? நான் சொன்னது நாடகம்ங்க. அதுதாங்க சொல்றேன். அதே தான் இப்பயும் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பாட்டு இல்லாமல் ஒரு தெருக்கூத்து நடத்த முடியுமா? இருங்க. அது எனக்கு வேலை நேர போக, பொழுதுபோக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவன் தங்கியிருந்தான். இன்னைக்கு எங்க ஊர் நாட்டாம சொன்னா அவன் உள்ள வர முடியாது. இன்னைக்கு நாடே அவங்க கையில தானே குடுக்குறீங்க. அவங்க ஒரு ஊருக்கு ஓரமா இருந்தவங்க. அவங்க ஒரு கலைத்துறையின் நாயகர்கள். நீங்க அவங்க கிட்ட தான் உங்களுக்கு நீங்க சொல்றதுதான் ஒரிஜினல்னு குடுக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நான் என்ன சொல்றேன்? தேவைக்கு மேல் அனைத்தும் நாகரிகம் ஒண்ணு அழிக்கும். அன்னைக்கு கிழிஞ்ச துணிய போட்டிருக்கான். என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன்பீங்க. இன்னைக்கு ஃபேஷனுங்கிறீங்க. அதே மாதிரி அன்னைக்கு இப்படி தலைமுடிய விரிச்சு போட முடியாது. என்ன வைக்கணும்?
கடைசியில என்னையே வார்த்தை. நல்லது. சரிங்க சார். ம். நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு அழகு தானே எண்ணெய் வச்சு பூ வைக்கிறது தான். பாஞ்சாலி கூட தலைய விரிச்சு போட்டுட்டு தான் அது சார். கோவத்துலங்க, எரிக்கிறதுக்கு. நீங்க யார எரிக்க போறீங்க? அப்ப நாங்களும் ஜனபத்து வந்து இன்னைக்கு எரிக்கிறீங்களா? ஒரு கோவத்துக்காக தான் சார் பேச வந்திருக்கோம். சொசைட்டி மேல இருக்கிற நெறைய விஷயங்கள் உங்க மேல இருக்கிற சொசைட்டிலே கோவம். 1008 ஓட்டை இருக்கு. நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. இல்ல சார். உங்கள மாரி ஆட்கள் தான் அரசியலுக்கு வரணும்னு நாங்க வேண்டிப்போம். நான் வந்து என்னுடைய கலை நயத்த தான் காப்பாத்தணும். பூர்வீக மக்கள். மக்கள் சேவைக்கு என்ன நலனோ அதுதான். தமிழ்ல மட்டும் தான் பிரித்தெழுதுக வரும், சேர்த்தெழுதுக வரும். திக்கற்றவன பிரிச்சு எழுதுங்க. திக்கு பிளஸ் கற்றவன். இந்த 8 திக்கை கற்றவன் நான்கிற ஆணவம் இருக்கு. அதனால இந்த 8 திக்கும் என்ன கைவிடாது. இந்த 8 திக்கு தான் என் வீட்டின் வாஸ்து, என் வாசற்படி, என் வீடு, என் குலம், என் தெய்வம், என் குரு, என் முழு முதற் அவ்வளவும் என் குடும்பமே. என் குடும்பம், அதுக்கப்புறம் என் உறவுகள். இப்ப நான் என் உறவுகளோட வாழ்ந்திருந்தேன்னா, இப்படி இப்போ ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளா இருந்தா, அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளா இருந்தா, இது என் அண்ணன் பிள்ளை, மாமன் பிள்ளைன்னு வளர்த்திருப்பாங்க. இதே தாய் தகப்பங்க வந்து இருந்து பிள்ளைகள் இல்லாம இருந்ததுன்னா, அந்த பிள்ளைகள இது அண்ணன் பிள்ளை, மாமன் பிள்ளைன்னு வளர்த்திருப்பாங்க. தாத்தா பாட்டியும் விட்டிருக்க மாட்டாங்க. அநாத விடுதின்னு ஒண்ணு வந்திருக்காது. அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. அத வச்சு சில பேர் வாழணும்னு முடிஞ்சிருக்காது. வெளிநாட்டுக்காரன் அதுக்கு டாக்ஸ் கட்டன்னு பாதி பேர் ஏமாத்தியிருக்க முடியாது. முதியோர் இல்லம் வந்திருக்காது. அத வச்சும் சில பேர் வாழ முடியாம போயிருக்கும். இந்த ட்ரஸ்ட்ங்கிறது இருந்திருக்காது. என் குடும்பத்துல பிரிவும் வந்திருக்காது. அனாதையும் இருக்காது. முதியோர் இல்லமும் இருக்காது. பிச்சைக்காரங்கிற பிச்சை எடுக்கிறவனும் இருக்க மாட்டான். ஏன்னா, தன் குடும்பத்துல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னு அவமானமா கருதி அவனுக்கும் சோறு போட்டிருப்பான். என் உறவுகளின் பிரிவுகளே இவ்வளத்துக்கும் காரணம். அந்த ஆரியர்களை விடப்போவதும் இல்லை, விட்டு வைக்கப் போவதும் இல்லை. வாழ்த்துக்கள் சார். நன்றி.